வஃபி அன்புசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களை நீங்களே சிந்திக்க மாட்டீர்களா அப்படிங்கிறது இறைவன் கூறக்கூடிய திருமறை குர்ஆன் வசனம். அது இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இறைவனை கண்ணு முன்னாடி காட்டித்தான் புரிய முடியுங்கிறது கிடையாது. இறைவன் படைத்த படைப்பினங்கள், இந்த படைப்பினங்களை சிந்தித்தாலே இறைவன் என்பவன் ஒருத்தன் இருக்கிறான். அதனால் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்துங்க, பகுத்தறிவை பயன்படுத்துங்க அப்படிங்கிறதான் திருமறை குர்ஆன் கூறக்கூடிய கட்டம். அப்படி சிந்தனையை தூண்டக்கூடிய பல வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. வஃபில் அர்லி ஆயாத்துல்லில் மூக்கிரீன், இந்த பூமியை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? நம்பிக்கையுடையவர்களுக்கு பலவிதமான அத்தாட்சிகள் இந்த பூமியிலேயே இருக்கிறது. நம்ம இப்போ பூமியில் வசிக்கிறோம். வசிக்கிறதோடு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பூமியை பற்றி சிந்திப்பது. இந்த மரம் எப்படி வருது, தண்ணி எப்படி வருது, சில இடத்துல வரக்கூடிய அந்த காய்கறி மட்டும் எப்படி பச்சையாக இருக்குது, அதே இடத்துல இன்னும் சில இடத்துல வரக்கூடிய காய்கறி அது மட்டும் ஏன் வேறு வேறு கலரில் இருக்குது, ருசி ஏன் வேறு வேறு கலரில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் மனிதன் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருப்பானா? பண்ணியிருக்க மாட்டான். அதாவது முயற்சி என்ன பண்ணுவான்னா அந்த தண்ணி பாய்ச்சுவது, உரம் போடுவது, இதை தவிர வேறு ஏதாவது இப்போ ஒரு கொய்யாப்பழம், அதே மாதிரி ஒரு ஆப்பிள் பழம் சிவப்பாக இருக்குன்னா அது சிவப்பாக இருக்கிறதுக்கு நம்ம எந்த கலரையும் கலக்கலை, ஆனால் அது சிவப்பாக இருக்குது. அதே இடத்துல பக்கத்தில் வளர்க்கக்கூடிய வேற ஒரு கடி, அதனுடைய கலர் பச்சையாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? இதெல்லாம் சிந்தனையை கொண்டக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது இப்படி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதே மாதிரி உங்களுடைய உடம்பை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உடம்பை சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு? கை இருக்குது, கால் இருக்குது, இது எல்லாத்துக்குமே இருக்குது இல்லை, தலையெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்குது. சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்கறது இருக்குன்னு கேட்டால் நீங்கள் அதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய இயக்கத்தால், உங்களுடைய சுய ஆற்றலால் இயங்காது. அந்த அளவுக்கு பலவிதமான அற்புதங்களோடு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த உறுப்புகளை அமைத்திருக்கிறான். அந்த உறுப்புகளை அப்படி அமைச்சிருக்கிறாங்க. அது எப்போ இறைவன் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு விளங்குன்னு கேட்டால் இந்த மாதிரியான கட்டத்தை நம்ம சந்திச்சோம்னா அந்த உறுப்பினுடைய அவசியத்தை, அந்த உறுப்பினுடைய அற்புதத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இத்தனை காலமாக நம்ம நடந்துட்டு இருந்தோம், நம்ம நினச்ச நேரம் நம்ம போயிட்டு இருந்தோம், வந்துட்டு இருந்தோம். ஆனால் ஏற்பட்ட ஒரே ஒரு விபத்து, அந்த விபத்தில் இப்போ என்ன ஆச்சுன்னா என்னுடைய பொருள் இப்போ அங்கே அடக்குன்னா இந்த பொருளை நானே என்ன செய்ய முடியாதுன்னு போய் எடுக்க முடியாது. அதே மாதிரி அங்கே ஒரு பொருள் கிடக்குது, நானே போய் எடுக்க முடியுமா? இது நாள் வரையும் நான் போய் எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் நினைச்சாலும் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா வழக்கமாக இயல்பாக செயல்பட்ட அந்த உடல் உறுப்பினுடைய அம்சத்துக்கு அது விபத்தில் நாசமாகி போச்சு. அப்போ ஒரு விபத்து அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் தான் மனிதனுடைய சிந்தனை என்ன செய்யணும், யோசனை பண்ணணும். அதுபடியே கை இருக்கும், அந்த கையை பற்றி யோசிக்க மாட்டோம். கண் இருக்கும், கண்ணை பற்றி யோசிக்க மாட்டோம். ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, 10 கோடி ரூபா கொடுக்குறாரு. 10 கோடி ரூபாய் உங்களுக்கு தேவை 50,000 தான். ஆனால் அவர் 10 கோடி கொடுக்குறாரு. 10 கோடி கொடுத்து உங்களுடைய ஒரே ஒரு கண்ணை மட்டும் கேட்குறாரு. இப்போ நீங்கள் அந்த கண்ணை கொடுப்பீங்களா அப்படின்னா யாருமே கண்ணை கொடுக்க மாட்டாங்க. அதாவது இந்த 5 லட்ச ரூபா தேவை இருக்குன்னு சொன்னால அவன் கூட 10 கோடியை கொடுத்து நீங்கள் அந்த கண்ணை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான். இப்போ அந்த இடத்துல அவனுக்கு எது பெருசாக தெரியுதுன்னா உண்மையிலேயே பெருசு என்னன்னா அந்த கண்ணு தான் பெருசு. அப்போ இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னன்னா இறைவன் செய்யக்கூடிய பாக்கியங்கள், செய்திருக்கக்கூடிய பாக்கியங்களை நம்ம தெளிவான முறையில் புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விபத்து இருக்கு பார்த்தீங்களா, விபத்துங்கிறது பெரும்பாலும் அடுத்த நபர்களால் தான் ஏற்படும். சாலை விதி சட்டம் அப்படின்னாலும் சொல்கிறாங்களே, அந்த சட்டங்களை பெரும்பாலானவர்கள் பின்பற்றுவது கிடையாது. நாம் கரெக்டாக டிரைவிங் பண்ணிட்டு போகிறோம். அப்படி நம்ம போனாலும் அடுத்தவன் எப்படி வர்றாங்கிறது என்ன இல்லை, தெளிவான முறையில் நம்மளால் அறிந்து கொள்ள முடியல. அவர்களும் ஒரு ஞானம் இல்லாமல் தான் என்ன செய்கிறாங்க, எந்த விதமான சிந்தனையும் இல்லை. இப்போ நம்மளை இடிச்சா பார்த்தீங்களா, ஒருத்தன் நான் இப்போ அந்த வண்டியிலிருந்து கீழே விழுகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தான், அவன் ஒரு செகண்டில் அவன் ஓடி போயிட்டான். ஆனால் இப்போ நம்மளுடைய நிலைமை என்ன, இப்போ நம்மளுக்கு இப்போ 5 மாதம் நம்மளுக்கு எந்த விதமான வேலையும் பண்ண முடியாது, சொந்த வேலையை பண்ண முடியாது. கடலாக்கு அந்த மாதிரி மன உளைச்சலெல்லாம் நிறையா இருக்கும்ல. இதெல்லாம் அந்த வாகனத்தை ஓட்டக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னா முதல்ல யோசிக்கணும், நாமளும் கரெக்டான முறையில் ஓட்டுறோமா, அது ஓட்டுவதற்கு பயிற்சி எடுத்துருக்கிறோமா. ஏன்னா இப்போ கொலை கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, கொலை பண்ணுறது கூடாது. கொலை பண்ணுறது கூடாதுன்னா இப்போ கத்தி எடுத்து ஒருத்தர் நம்ம குற்றம்னா தான் நம்ம கொலை நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம்.
அதுவும் கொலை தான். அதே நேரம் நீங்கள் டூ வீலர் ஓட்டிட்டு போகிறீங்க, ஒரு கார் ஓட்டிட்டு போகிறீங்க, அதன் மூலம் போய் வேற ஒரு நாளை தட்டி விட்டு அவர் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு பேர் மார்க்கத்தில் என்னன்னா கொலை தான். அறியாமையில் நடந்தால் தான் நல்லா வந்து மன்னிப்பானே தவிர வாகன விபத்துங்கிறத பெரும்பாலும் எல்லாம் அறிஞர் தான் என்ன செய்யறது, அவ்வளோ வேகத்தில் போகிறது, எந்த விதமான நிபந்தனையும் பின்பற்றதில்லை. அப்போ அதனால என்னன்னா தனி மனிதன் பாதிக்கப்படுவான், அந்த மனிதனை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம் பாதிக்கப்படும். அப்போ அவர்களுடைய பலவிதமான என்னென்னமோ எண்ணத்தோட நம்ம பயணம் பண்ணிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா, அந்த பயணத்தில் எல்லாமே அடிபட்டு போய் கடைசியில் வந்து முடமாக நம்ம ஓரமாக உட்காந்துருக்கு. இது காரணம் என்ன, அந்த ஒரு செகண்டில் ஏற்பட்ட அந்த ஒரு அறியாமை, இந்த வாகனத்தை வந்து ஓட்டிட்டு வந்தால் பார்த்தீங்களா முறை தவறி, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அதனால இதை உணர்ந்து படிப்பினை பெறுவதற்காக வேண்டிதான் இந்த ஒரு பதிவு நமக்கு